செய்திக்காக நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேலைக்காக நாங்கள் மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக கூடி உம்மை துதிக்க, ஆண்டவரே ஆராதிக்க, ஜெபிக்க சபா நீங்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே, நீ சாட்சி பலி ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, உமக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. கடைசி பரியந்தம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அப்பா நீங்க சாட்சியாக நீங்க பாதுகாத்துக்களை மாறி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது பேசுகிற மகனை நீங்க மறைத்தள்ளுவீராக. எங்களுடைய இதயத்துக்கு ஏற்ற ஆண்டவரே வார்த்தையின் மன்னாவினால் எங்களை திருப்திப்படுத்தி சுவாமி எங்களை அனுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனமானது ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக சுவாமி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே அது வளர்வதற்கு நீர் அன்னதர்மம் செய்தபடியாய் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே, கலையில விதைத்து விடாதபடி ஆண்டவரே சத்துருனால் ஆண்டவரே வருகிற எல்லா உபத்திரங்களுக்கும் சுவாமி கலைகள் எல்லாத்தையும் விலகி நீங்களாக்கி பாதுகாத்து விளையாடுமாறு ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தபடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிதான காரியங்களை செய்து ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தபடியாய் ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதானங்களை காண்பா என்று சொன்ன வேத வார்த்தையின்படி சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரிதானங்களை காண எங்க அனுகிரகம் செய்தபடியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எப்பொழுதும் சுவாமி பேசுகிற மாநிலை மறைத்து கொள்ளுங்க, எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் எல்லாரும் உற்சாகமாக அவர்களை வரவேற்கிறோம். Hallelujah.